யாராவது வந்து உங்ககிட்ட உதவி கேட்டாலோ இல்ல உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தாலோ உங்களால டெலிபரேட்டா நோ அப்படின்னு சொல்ல முடியலன்னா அப்ப இந்த வீடியோவை கண்டினியூஸா பாருங்க. எவ்வளவு ஈஸியா ஒரு நோ சொல்லலாங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். வெல்கம் டு பிஹைண்ட் புக்ஸ் அண்ட் நான் உங்க மகேஷ் குமார் அண்ட் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சீரீஸ் ரேண்டம் கான்டென்ட் ஃப்ரம் த ரேண்டம் புக்ஸ் எபிசோட் 35. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம தலையில மட்டும் தாங்க இழிச்ச வாயின்னு எழுதி ஒட்டியிருக்கோம் போல எல்லாரும் நம்மகிட்டே வந்து இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணிக்கூட, இந்த சின்ன வேலை மட்டும் பண்ணிக்கூட அப்படின்னு கேட்பாங்க. நம்மளால நோ சொல்ல முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி நம்மளே செய்வோம். ஸோ இதை தவிர்ப்பதற்கு என்ன வழி? ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு வழி இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் நீங்க என்ன பண்ணணும்னா எடுத்த உடனே நோ சொல்லக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். ரெண்டாவது ரூல் என்ன தெரியுமா? என்கிட்ட வந்து உதவி கேட்டதற்கு நன்றின்னு சொல்லி ஆரம்பிக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் நீ என்கிட்ட இதை வந்து கேட்டதுக்கு, ஆனா இப்போ நான் இந்த ப்ராஜெக்ட்ல பிஸியா இருக்கேன், ஸோ என்னால் பண்ண முடியாதுங்கிறத சொல்லணும். இதுக்கு நம்ம மைண்ட் செட் ரொம்ப முக்கியமான ஒரு தடையா இருக்குங்க. எதை செய்யறதுக்கு முன்னாடியும் நம்மளே நினைச்சுக்குவோம் நோன்னு சொன்னா அவங்க தப்பா எடுத்துக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. அவங்க அதை கடந்து போயிடுவாங்க, அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஐயோ நம்ம நோ சொல்லிட்டா நாளைக்கு வந்து அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களோன்னு நீங்க நினைப்பீங்க. அப்படி கிடையாது. நீங்க வாண்டடா வேலையே இல்லாம இருந்துகிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா கட்டாயம் அவங்களே அதை கண்டுபிடிச்சிருவாங்க. உங்களுக்கும் அது கில்ட்டியா ஃபீல் ஆகும். நீங்க ஒர்க்ல இருக்கீங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்றீங்க, அவங்களும் அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது சுமூகமா முடிவடைஞ்சிடும். ஸோ இனிமே நீங்க வந்து யார்கிட்டயாவது நோ சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணுங்க. என்னையும் வந்து கன்சிடர் பண்ணி கேட்டதுக்கு தேங்க்யூ, பட் ஆனால் இப்போ நான் இந்த ப்ராஜெக்ட்ல பிஸியா இருக்கேன், இந்த ஒர்க்ல பிஸியா இருக்கேன், நான் ஒரு டைம் லைன்ல பிஸியா இருக்கேன், நான் இந்த மாதிரி ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்ட்ரெச் பண்ணி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு 1 மினிட் டைம் எடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கட்டாயமா அவங்க அதை லிசன் பண்ணுவாங்க அண்ட் அவங்க உங்களை தப்பா நினைச்சுக்கவும் மாட்டாங்க. இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச்.